ஒரு வாரத்தில் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நான் அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி தான் முழு மூச்சா மொத்த இடத்தையும் டெக்கரேட் பண்ணி மரம் எல்லாம் அழகாக வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நிறைய வெளிநாட்டு ரீல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் பால் மணி கிறிஸ்மஸ் ட்ரீனா அழகாக வச்சுருந்தாங்க அந்த தோரணம் மாதிரி சொல்லி. நான் என் வீட்டு வாசலில் பார்த்தா ஊர்பட்ட செப்பல் பிஞ்சு போன செப்பல் தான் கிடக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து சின்னதாக பண்ணுவோன்னு வெளியே எல்லாத்தையும் தொங்க விட்டு பார்க்கேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கிச்சனில் இவன் நாட்டு பண்ணுவானா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எனக்கு எங்கன்னா இந்த ரெட்டு க்ரீன் பார்க்குறேனோ அங்கேனா ஒரு உற்சாகம் வருது. எப்படியும் நம்ம கிச்சனில் தான் அதிக நேரம் இருக்க போகிறோம், இங்கெல்லவா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2-3 அங்கே எங்கன்னு தொங்க விட்டுட்டேன். அப்புறம் கடைசியாக வந்தவர் தான் விநாயக் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை கடைசியாக தான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை வைக்கிறது பெருசு இல்லை, ஆனால் அந்த ஒரு இலையை பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே உசுறு போயிடும். அதை உட்காந்து மெதுவாக எடுத்துட்டு அப்புறம் அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பர்ச்சேஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மேலேயும் கீழே இறங்குறது ஒன்று வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒழுங்காக இறங்கிடுறாப்புல, ஏறதான் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. ஆனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வெளியே இருந்து அப்படியே உள்ளே வரும்போது பார்க்க சொர்க்கம் மாதிரி அழகு போல இருந்துச்சு.